சாயிராம், உனது கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. சாயப்பா மீது நம்பிக்கை வை, நல்லதையே எதிர்பார்த்து காத்திரு. உனக்கானது உனக்கானதே. நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீது இருக்கும் நம்பிக்கையும் உனக்கு குறையக்கூடாது. என் மீது இருக்கும் முழு நம்பிக்கையையும் குறைத்து விடாதே, குறையவும் கூடாது. ஒரு நாள் ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன் நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடி போராடி களைத்து போயிருக்கிறாய். அனைவரையுமே நம்பிக்கையோடு எதிர்கொண்டிருக்கிறாய். பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீணாகாது. எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என் குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் கவலை, கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு நீ முன்னேறப் போகிறாய். உன் வாழ்வு செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. உன்னுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உனக்கான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அத்தகைய சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டது. நான் உருவாக்கி விட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலை காத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உன்னை தேடி வரும். செல்வங்கள், உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், நோயற்ற வாழ்வு, சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என்று அனைத்தையுமே நான் உனக்கு பரிசாக வழங்கவிருக்கிறேன். உன்னுடைய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையானாலும் அதில் நீ வைத்த நம்பிக்கைக்கான பொக்கிஷமான பரிசு இதுதான். நீ நன்றாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். அன்பான பரிசோடு, அற்புதமான வாழ்க்கையோடு, உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோடு மிக நன்றாகவே வாழப் போகிறாய். பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷம்தானே குழந்தையே? இனி உன்னுடைய கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. நான் விலக்கி வைப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இனி எல்லாமே இன்பமயமே. மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது உன் வாழ்வில். இது நாள் வரை நீ உன் வாழ்வில் பட்ட வலிகளெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என் வாழ்வில் எல்லாம் இது நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்காதே. உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. அனைத்தும் எனக்கு கிடைக்கும். அப்பா எனக்கு கொடுப்பார் என்று நம்பு. உனக்கு கிடைக்காமல், உனக்கு கொடுக்காமல் உன் அப்பாவிற்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியும் என்று உன் அப்பா சொல்கிறேன். நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத மனதை குழப்பிக்கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு கண்ணை சிந்திக்கொண்டு இருப்பது தேவையில்லாத செயல் என் குழந்தையே. என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் நினைத்து கொண்டிரு. பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் இருந்தது.
எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைப்பவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. எதற்காகவும் கலங்காதே, அழாதே, தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் நிலை உயரும். நான் உயர்த்தி அமைப்பேன். பிரகாசமாகவே உன் வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் எந்த காரியமும் நிகழாது. சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். எல்லோருடைய வாழ்வில் நடந்தும் இருக்கும். ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் மற்றொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது அவரவர் மனநிலையை பொறுத்ததுதான். எனவே நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். என்னுடைய கண்கள் உன் கண்ணில் பட்டிருக்கிறது தானே? பட்டிருக்கிறது என்றால் இன்று முதல் என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை நிச்சயமாக இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடந்தாலும் கூட சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். இதுதான் வாழ்வு. காயம் வலியை உண்டாக்கவும் செய்யும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. யான் உன் அருகில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே என் குழந்தையான நீதான். உன் அப்பாவாக, உன் அப்பாவாக, உன் அம்மாவாக என்றுமே உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன் விசுவாசத்தை உறுதி பெற செய். ஸ்திரமாக்கு. மனம் திரிந்து கொள்ளாமல் பார்த்துக்கொள். மனம் முழுவதும் என் மீது லைத்துவிடு. சிந்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. கவலையே படாதே. உன் வாழ்வில் நான் விளக்கேற்றிவிட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். இனிதான் என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாகும். உன் வாழ்வில் வெற்றி கிட்டட்டும். உன் வாழ்வு ஒளிமயமாக எதிர்காலமாக மாற என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் அதை சொல்லிவிடு. என் காலடியில் வைத்துவிடு. அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் பிள்ளையே? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், மனம் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை விட்டு நான் எங்கு செல்லப் போகிறேன்? வாழ்க்கையில் நீ இது நாள் வரை அனுபவித்த வேதனை, துயரம், இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அதைவிட மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே. சந்தோஷப்படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை அவர்களுக்கு செய்து கொண்டே இரு.
நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கும்போது அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று உன் மனதை போட்டு அலைக்கழித்துக் கொள்ளாதே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது என்னுடைய மாய வித்தையை நடத்தி கொண்டே இருப்பேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நடந்தது அனைத்துமே உனக்கு நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கிறேன். வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று உன் மனதை காயப்படுத்தி கொண்டு நீயே வந்து என் பாதத்தில் விழுந்து அழுகிறாய். நான் அடிக்கடி கூறுவது போல 2 விஷயத்தை உன் மனதிலும் உன் கையிலும் பத்திரமாக வைத்துக்கொள். ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே மாறப்போகிறது. மங்கள செய்தி, இனிப்பான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் விலகும். இனிய நாளாக இனிவரும் நாட்கள் மாறப்போகிறது. எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. பொறுமை என்பது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனது விருப்பத்திற்கு மாறாக எதுவாவது நடந்தால், ஏதாவது உனக்கு நடைபெற்றால் அதை எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விடாதே. உன் சாயப்பா சொன்னதற்காக. எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அனைத்தையும் என் சாயப்பா காலடியில் சமர்ப்பித்து விடுவேன். என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் மட்டும் வைத்துக்கொள். தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பாதே. அமைதியாக இரு. அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்ள இருக்கும் பொழுது வீணாக உன் மனதிற்கு கவலையை இடம் கொடுக்காதே. அந்த பொறுமையையும் நீ வளர்த்து கொள்ள உன் சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து கொள். அந்த பிரார்த்தனை உன் மன வலிமையை அதிகரிக்க செய்யும். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது. கண்மணியே, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள 2 விஷயங்கள் முதலில் தேவை. தைரியம் அதற்கு முன்பாக தேவை. இதை வளர்த்து கொண்டால் எதையுமே சந்திக்க சுலபமாக முடிந்துவிடும். எனவே தைரியத்தை உன்னில் வளர்த்துக்கொள். அது இறைவனை உன்னில் வந்து அமர வைக்கும் நிச்சயமாக. அடுத்தது, சுயநலமின்மை உன்னில் இருந்தால் எதுவுமே உனக்கு இன்பமாக தோன்றும். சுகமோ துக்கமோ, நல்லதோ தீயதோ, கவலையோ வேதனையோ அனைத்தும் உன்னை நெருங்காது. அது நெருங்கினாலும் உன்னை தாக்காது. கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். இனிய நாளாக இனிவரும் நாள் மாறப்போகிறது. மிகப்பெரிய முக்கியமான செய்தி, ஆனந்தமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. நான் உன் கர்ம வினைகளையெல்லாம் விலக்கி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் என் தங்கமே. இனி உன் வாழ்வில் வசந்த காலம் ஆரம்பம். இதுதான் முடிவு. உன் சாயப்பாவின் தெய்வீக தீர்ப்பு. இதுவும் கடந்து போகும் என் குழந்தையே. இந்த நொடியும் கடந்து போகும். பொறுமையாக இரு. பொறுத்திருந்து பார். எல்லாம் உன் வாழ்வில் நல்ல விதமாக நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன் அனைத்தையும். உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம்தான் வீசப் போகிறது. இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை. எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள்.
உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப்போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று
சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு, எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு, தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும், மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால்
என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்துக் கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன்.